புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாக்ரட்டீஸின் விஷக்கோப்பை தொடர்கிறது. 2ஆம் பகுதி. எழுதியவர் சி.பி. சிற்றரசு. வாசிப்பவர் எம். வேதநாயகி. அந்த குற்றச்சாட்டை உறுதியாக்க அவர் எடுத்துக்கொண்ட உதாரணங்கள். சூரியனை கல் என்றும் சந்திரனை மண் என்றும் நான் சொன்னேன் என்பது. இந்த உதாரணங்கள் மூலம் மெலிடஸ் என்னை மாத்திரம் குற்றவாளியாக்க விரும்பவில்லை. இதே கருத்துக்களை சொன்ன அறிஞர் அனக்சாகோரஸ் என்பவரையும் குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்த எண்ணுகிறார். ஆனால் நல்ல வேளையாக அவர் இன்று உயிரோடு இல்லை. அதை என் எதிரி உணர்வதற்கு முன்பே படித்துவிட்டு இங்கே நீதிபதிகளாக விற்றிருக்கும் உங்கள் மதியை மிக மிக குறைத்து மதிப்பிடுவதோடல்லாமல் நீங்கள் அனைவரும் அரசாங்கத்தின் முத்திரையில்லாதவர்கள் என எண்ணியது மட்டுமல்ல, நீங்கள் அந்த அறிஞன் அனக்சாகோரஸின் கருத்துக்களை படிக்காதவர்கள் என்றும் எண்ணுகிறார். இதே கருத்துக்களை நான் இளைஞர்களை சொல்லியிருக்கிறேன். இப்போது முடிவு கூறுங்கள், நான் நாத்திகனா என்று. குழந்தையை தாய் ஈன்றாள், தந்தை படிக்க வைத்தான், ஆசான் கல்வி போதித்தான், அரசாங்கம் மனிதனாக்கியது, நண்பர்கள் நல்லவனாக்கிறார்கள், நீதிமான்கள் நீதியையும் நேர்மையையும் போதிக்கிறார்கள். இவ்வளவு பேர்கள் சேர்ந்து கூடி நல்லவனாக்கிய ஒருவனை நான் கெடுத்து விட்டேன் என்றால் இவ்வளவு பேர்களுடைய சக்தியை காட்டிலும் என் சக்தி மேலானது என்பதற்காக பெருமைப்படுகின்றேன். இதைப் போலவே தான் நான் கவிஞர்கள், அரசியல்வாதிகள், மேதைகள் ஆகியவர்களை பற்றி எண்ணம் கொண்டிருந்தேன். அதனால்தான் கவிஞர்கள் சார்பாக மெலிடஸும், அரசியல்வாதிகள் சார்பாக அனிடஸும், மேதைகள் சார்பாக லைகோனும் வழக்குகள் தொடுத்தார்கள். நான் நெருங்கி பார்த்து சொன்ன கவிஞர்களும் மேதைகளும் அரசியல்வாதிகளும் ஆகியவர்களை பற்றி நான் மிக மலிவான கருத்துக்களை கொள்ள வேண்டி வந்தது. குதிரை மேல் ஏறாமல் எப்படி குதிரை ஏற்றம் கற்றுக்கொள்ள முடியாதோ, புல்லாங்குழலை தொடாமல் எப்படி அதை இசைக்க கற்றுக்கொள்ள முடியாதோ, நீரில் இறங்காமல் எப்படி நீந்த தெரிந்து கொள்ள முடியாதோ, அதை போலவே நான் ஆராய்ச்சியில் இறங்காமல் எப்படி ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள முடியும்? இந்த முயற்சியில் நான் இறங்கிய போது இதுவரை ஏதென்ஸ் மாநகரம் தவறாக நினைத்து கொண்டாடி கொண்டிருந்த எந்த உண்மையான பிறவி மேதையையும் நான் காண முடியவில்லை. பிறரின் அறியாமையால் மேதை என கொண்டாடப்பட்ட ஒருவனை என் உள்ளம் உண்மையான மேதை என ஒப்புக்கொள்ள மறுத்தது. அதனால் பல கேள்விகள் மூலம் அவர்களை திருத்த முற்பட்டேன். அவர்களுடைய வெளி வேடங்களினால் அவர்கள் சொல்வதெல்லாம் மக்கள் அறிவுக்கே எட்டாத ஓர் புதிராகவே அந்த மகான்களிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்று பக்கத்தில் இருந்த பாமர மக்களை தூண்டிய அவர்கள் படாடோபத்தையும் போலி பக்தர்களையும் என் சிந்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. பல நாட்கள் ஒன்றுமறியாத மக்களை ஏமாற்றி திரிந்த அவர்களுடைய உண்மையான நயவஞ்சக நாடகத்தை மக்களுக்கு காட்ட அவர்கள் முன்பு தொங்கவிடப்பட்டிருந்த திரையை கிழித்தெறிந்த பின் மக்கள் கைகொட்டி கேலி செய்ய ஆரம்பித்தனர். அதன் பயனாக அவர்கள் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கு பதிலாக என்மேல் ஆத்திர நெருப்பை அள்ளி அள்ளி வீசினார்கள். அதன் விளைவுதான் நான் இன்று உங்கள் முன்பாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். நான் தெய்வீகத்தை நம்புகின்றேன் என்று என் நண்பர் மெலிடஸ் ஒப்புக்கொள்கின்ற போது நான் எப்படி நாத்திகனாக முடியும்? படையை ஒப்புக்கொள்ளுகிற நான் எப்படி படைத்தலைவனை மறுக்க முடியும்? படைப்பும் ஆண்டவனின் சட்டவிரோதமான குழந்தைகளா அல்லவா என்பதை இன்னும் உலகம் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வராமல் திண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் கல்லையும் மண்ணையும் ஆண்டவன் என ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, சாமாஸ் நகரத்தில் வாழ்ந்த ஜீனோ என்பவர் நான் கல்லுக்கும் மண்ணுக்கும் பிறக்கவில்லை, ஒரு பெண்ணுக்குத்தான் பிறந்தேன் என்று சொன்னதையே நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆண்டவனை பற்றியும் அவனுடைய படைப்பை பற்றியும் ஆராய்ச்சி செய்வதோ நாத்திகம் என்று சொன்னால், ஆண்டவனை ஒப்புக்கொள்ள எங்கே மறுத்து விடுகிறார்களோ என்று பயப்படுவது அதைவிட நாத்திகம் என்பேன். ஆண்டவனை தொழுவதும் விடுவதும் அவரவர்கள் தனிப்பட்ட கருத்துக்களை அன்றி ஆண்டவனை எங்கேயோ இருந்து இழுத்து சமுதாய வலையை வீசி வீண் பொழுதுபோக்கலும் வெட்டி விவாதங்கள் நடத்தலும் வேடிக்கையில் தொடங்கி வாள் கொண்டு தாக்கி ஒருவருக்கொருவர் வெட்டி மடியக்கூடாதென்பதே என் நோக்கமாகும். உலகில் நிலைத்துள்ள பொருள் யாதொன்றுமில்லை. யாதேனும் இருப்பினும் அதை நாம் உணர முடியாது. அவ்வாறொன்றிருப்பது அதனை நாம் உணர்ந்தாலும் பிறருக்கு அதை தெரிவிப்பது இயலாத காரியம் என்று அறிஞர் ஜார்ஜியாஸ் என்பவர் வெளியிட்ட கருத்துக்களையும் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். மேலும் தெய்வங்கள் உண்டென்பதும் தெய்வத்தின் குணம், ஆற்றல் முதலியன இவை என்பதும் நாம் ஒரு முடிவாக கூறக்கூடிய அல்ல. நமது வாழ்நாள் அதற்கு போதாதது. மனிதனின் ஐம்புல உணர்ச்சிக்கும் மனத்திற்கும் எட்டாத பொருள்களே உலகில் இல்லை என்று பித்தகோரஸ் என்ற ஆதித்தத்துவ ஞானி உரைத்ததையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எந்த நண்பராவது என்னை பார்த்து, இப்படி வம்புகளை வளர்த்து கொண்டு சாக துணிந்திருக்கின்றாயே, இது உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டால் நான் அமைதியாகவும் அன்பாகவும் இப்படிதான் பதில் சொல்வேன். நண்பரே, என்னைப் போல்
பொது விசாரணையில் ஈடுபடுகிற ஒருவன் தன் வாதம் சரியென்பதற்காகவோ தவறென்பதற்காகவோ சாக பயப்படுவதை விட கேவலமும் அவமானமும் வேறொன்றுமில்லை. பொது விவகாரங்களில் ஈடுபடுகிறவன்தான் செத்துவிடுவான், மற்றவர்களெல்லாம் சாகாமலே இருப்பார்கள் என்று நினைக்கின்றீரே, அந்த எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்பேன். சொல்லை காட்டிலும் செயலுக்கு வன்மை அதிகம் என்பதை நான் உணர்வேன். ஆகவேதான் உயிருக்காக நான் அஞ்சுவதில்லை. ஆனால் அநீதிக்கே நான் மிக மிக அஞ்சுகிறேன். மனிதர்களிடம் தர்க்கிக்கிறேன், அவர்கள் நல்வழிப்பட வேண்டுமென்பதற்காக. அவர்கள் வெறும் சிரம் வைத்த பொம்மைகளாக இல்லாமல் சிந்திக்க தகுந்தவர்களாக வேண்டும் என்பதற்காக. ஆனால் நான் மனிதர்களிடம் தர்க்கிப்பதற்கு முன்பாக என்னை நானே தர்க்கித்து கொண்டேன். ஏன் பிறந்தேன்? எதற்காக பிறந்தேன்? எதற்காக வளர்ந்தேன்? என்னால் பிறருக்கு என்ன பயன்? நாட்டால் எனக்கென்ன பயன்? ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதன் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியும்? அதனையும் நாட்டுப்பற்றையும் சேர்த்து வைப்பது எந்த சக்தி? படித்தவன் படிக்காதவன், வீரன் கோழை, வியாபாரி தொழிலாளி, சமூகம், சட்டம் ஆகியவைகளால் ஒரு நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாக முடியும்? நாட்டாட்சியில் ஒருவனுக்குள்ள நியாயமான பங்கென்ன என்ற பிரச்சனைகளை படிப்படியாக எழுப்பி ஒவ்வொன்றுக்கும் தக்க விடைகளை கண்டுபிடித்து என்னை நான் அறிந்த பிறகே பிறரை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்டேன். ஒரு ஏதென்ஸ் நாட்டினனுக்கு அரசியல் சுதந்திர சாசனத்தின் மீது சிந்திக்கும் உரிமையுண்டு என்பதை எண்ணாமல் கொலைகாரனைப் போல் என்னை கருதும் தோழர்களுக்காக நான் வருந்துகிறேன். இதுவரை கிரேக்க நாடு கண்டறியாத ஒருவன் இன்று ஏதென்ஸ் நகர மூலை முடுக்குகளிலெல்லாம் பல திடுக்கிடக்கூடிய கேள்விகளை போட்டு மக்களை திணற அடிக்கிறான் என்பதற்காகவே என்னை ஓர் சிறந்த தர்க்கவாதி என்பதை மட்டிலும் ஒழிக்காமல் ஒப்புக்கொண்ட எதிரிகளின் பெருந்தன்மையை பாராட்டுகிறேன். என் வாழ்க்கையையும் வாதங்களும் முற்றிலும் வெளிப்படையானவை. ஒரு சிறிது இரகசியமானதாகவோ பின்னால் விளக்கப்பட வேண்டியதாகவோ இறந்த பின் நமது நிலை என்ன என்பதை பற்றியதான அனாவசிய ஆராய்ச்சிக்குட்பட்டு ஒருவன் இருக்கும்போது செய்ய வேண்டியதை கவனிக்காமல் தடுக்கும் ஆர்ப்பாட்ட தந்திரம் நிறைந்ததாகவோ, சதி, சூது, பொய், பொறாமை நிரம்பியதாகவோ, சுயநலம், சூழ்ச்சி மலிந்ததாகவோ இருக்கவில்லை. எனக்கென்று என்னால் நியமிக்கப்பட்டு கொள்ள சீடர்கள் யாரும் எனக்கென்று இல்லை. என் வாதங்களுக்கு சட்ட ரீதியான அல்லது சட்டவிரோதமான கட்சியோ கழகமோ இயக்கமோ அதற்கோர் அமைப்பு முறையோ இருந்ததில்லை, இப்போது இருக்கவும் இல்லை. நான் யாருக்காக உழைக்க வேண்டுமென்று கருதினேனோ, நான் யாரை பரிதாப கண் கொண்டு பார்த்தேனோ, நான் எந்த சமூகத்தை கண்டு கண் கலங்கினேனோ, நான் எந்த சமூக கோபுரத்தின் கட்டுக்கோப்புகள் நிலைகுலைந்து வேறற்ற மரம் போல வீழக் கண்டேனோ, அந்த மக்கள் கூடும் இடங்களெல்லாம் என் தர்க்கவாதத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். எந்தவித பணச்செலவும் யாருடைய உடல் உழைப்பும் தேவைப்படாமலே தொடங்கியிருக்கின்றேன். ஜிம்கானா, சந்தை, நாடக கொட்டகைகள், கடைத்தெருவுகள், களியாட்டம் நடக்கும் இடங்கள், அறமன்றங்கள், சங்கீத அரங்குகள், நடனச்சாலைகள், விருந்து மண்டபம், வேடிக்கை நடக்கும் இடங்கள், குளக்கரைகள், ஆற்றங்கரைகள், அயலார் தங்கும் சத்திரங்கள், எங்கும் என்னை காணலாம். நான் நகரத்தை விட்டு வெளியேறுவது மிக மிக அரிது. நான் கல்வியின் நண்பன், அறிவின் நண்பன், தர்க்கத்தின் தூதுவன், உண்மைக்கு நேசன், நீதியின் பிரதிநிதி. மனித இனமே எனக்கு பலவற்றை போதித்தது. எந்த மனித இனத்திலிருந்து நான் பலவற்றை கொண்டேனோ அதற்கு கைமாறாக அந்த மனித இனத்தின் உயர்வுக்காக பாடுபட்டேன். வயல்களும் செடிகளும் எனக்கு எதுவுமே போதிக்கவில்லை. நான் என் சொந்த வாழ்வை கவனிக்காமல் பொது வாழ்வை கவனித்ததால் என் வாழ்க்கை படகு எவ்வளவு கொந்தளிப்பு கடலில் தத்தளிக்கிறது என்பதை நான் நன்றாக உணர்ந்தே இருக்கிறேன். என்றாலும் நான் கவலைப்படவில்லை. நான் உலகத்தை பற்றியெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றேன். என் வீட்டை பற்றி ஒன்றும் தெரிந்து வைத்து கொள்ளவில்லை என்று சொல்வது உண்மைதான். உலகத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒருவனுக்கு வீட்டை பற்றி சிந்திக்க நேரம் ஏது? இந்த என் நல்ல பொது நோக்கமே எனக்கு பல நண்பர்களை உண்டாக்கி தந்தது. அதற்காக நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாட்டின் சட்ட ரீதியான குடிமகன் தன் நாட்டின் உயர்வுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் நான் செய்திருக்கின்றேன். போர் வீரனாக நின்று எதிரிகளின் வாளுக்கு நான் கலங்காது போர் செய்திருக்கின்றேன். அந்த ஒரு நல்ல பயிற்சிதான் என்னை இன்றும் என் உறுதியிலிருந்து தளராமல் செய்திருக்கின்றது. அதற்காக போர்க்களத்திற்கு என் நன்றி. எப்படி ரணகளத்தில் என் தலைவன் உத்தரவு வரும் வரையில் என் இடம் விட்டு பேராமல் இருந்தேனோ அதே போலத்தான் என் கேள்விகளுக்கு தக்கதோர் விடை நானிலத்தில் கிடைக்கும் வரையில் என் முடிவை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. இறப்பு இயற்கையாகவே என்னை தேடி வந்தாலும் அல்லது உங்கள் தீர்ப்பே என்னை மரண மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றாலும் நான் என் முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மக்களுக்கு விருப்பமானதை சொல்லி நான் பெருமையடையவோ வெறுப்பானதை சொல்லி சிறுமையடையவோ எண்ணவில்லை. நான் அப்படி செய்தால் மிருகங்களை பழக்குபவனுக்கு ஒப்பாவேன்.
ஏனெனில் மிருகங்களுக்கு வெறுப்பானதை செய்தால் தன்னை கொன்றுவிடும் என்று பயந்து அவைகளுக்கு ஓப்பானதை செய்து உயிர் வாழ எண்ணும் ஒரு காட்டு மனிதனுக்கு ஒப்பாவேன். மேலும் அந்த முறையை கையாண்டால் பகுத்தறிவுள்ள மக்களை மிருகங்களாக்குகிறேன் என்று என் மனமே என்னை வாட்டுகின்றது. அறிஞர்களே, அண்ட கோலங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து என் மனசாட்சிக்கு விரோதமான பொய்களால் அலங்கரிக்கப்பட்ட கற்பனை உலகுக்கு மக்களை நான் அழைத்துச் செல்லவில்லை. நான் எடுத்துக்கொண்ட பணி மிக மிக சாதாரணமானது, மக்களுக்கு வேண்டியது. அவர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடமாடும் சொற்களான பரிதாபம், ஈவு, இரக்கம், நீதி, நேர்மை, அடிப்படை காரணம், காரியம், உணர்ச்சி, அன்பு, சூழ்ச்சி, சுயநலம், கோழைத்தனம், நாடு, ஆள்பவன், ஆளப்படுவோன், அரசாங்கம், சட்டம், சமூகம், எப்படி ஒரு மனிதன் ஆள தகுதியுடையவனாகின்றான், ஒரு நல்லவனை தேர்ந்தெடுக்க மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முறைகள் என்ன என்பன போன்றவைகளின் உண்மையான பொருளை தேடி திரிந்தேன். உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு நண்பன் என்னிடம் நேர்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். நேர்மை என்றால் என்ன என்று அவனை கேட்டேன். வாங்கியதை திருப்பி கொடுத்து விட வேண்டும், அதுதான் நேர்மை என்றான். அப்படியானால் ஒருவன் நல்ல சுபாவத்தோடு இருக்கும்போது ஒரு கூரிய வாளை நம்மிடம் கொடுத்து வைத்தான் என்று வைத்துக்கொள்வோம். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவன் பைத்தியம் பிடித்தவனாகி விட்டான். அப்படி பைத்தியமாகிவிட்ட அவன் நம்மிடம் வந்து முன்பு அவன் நம்மிடம் கொடுத்த வாளை திருப்பி தரும்படி கேட்டால் கொடுத்து விடலாமா? அதுதான் நேர்மையா என்று கேட்டேன். நண்பன் ஒன்றும் பேசாமல் திரும்பி விட்டான். அது மாத்திரமல்ல, அவன் அன்று முதல் என் மோசமான எதிரியாகவும் மாறிவிட்டான். அடுத்து ஒருவன் வந்தான். நீதி, நட்பு இவைகள் என்னவென்று கேட்டான். இரண்டும் ஒன்றுதான் என்றான். இல்லை என்று ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்கினேன். அதாவது, தம்பி கொலைகாரன், அண்ணன் நீதிபதி. நீதிபதியாக இருக்கும் நீதிமன்றத்திலேயே தம்பி கொலை குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிற்கின்றான். அந்த நீதிபதி குற்றவாளி தம்பி என்பதற்காக நாட்டை பார்ப்பதா, குற்றவாளி தன் சொந்த தம்பியாயிருந்தாலும் நீதியை நிலைநாட்டுவதா? ஆகையால் நீதியும் நட்பும் ஒன்றல்ல என்றேன். இந்த விளக்கம் அவனை என் எதிரியாக்கிவிட்டது. மூன்றாம் ஒருவன் வழியிலே சந்தித்தான். அவனிடம் அழகு என்றால் என்னவென்று கேட்டேன். பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியாக இருப்பது அழகு என்றான். உடலை பற்றி சொல்கிறீரா, உள்ளத்தை பற்றி சொல்கிறாரா என்று கேட்டேன். உடலை பற்றித்தான் என்றான். நாம் திருமணம் செய்து கொள்ளும்போது மனைவி அழகா இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு விபத்தில் சிக்கி முகமெல்லாம் கருகருத்து அங்க ஈனமாகிவிட்டாள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது கணவன் அவளை கவனிக்காமல் இருக்க முடியுமா? உடல் அழகு போனாலும் உள்ளத்தின் அழகு இருக்குமே, அதை கொண்டு ஆறுதல் அடையலாமல்லவா? ஆகையால் உடல் அழகை விட உள்ளத்தின் அழகை கண்டோமானால் இந்த சிக்கலுக்கு இடமில்லை என்றேன். இதை அவன் ஒப்புக்கொள்வதும் ஒப்புக்கொள்ளாததும் அவன் விருப்பம்தான். என்றாலும் அவனும் என் தீராத பகைவனாகிவிட்டான். இப்படி எவ்வளவோ இந்த 40 ஆண்டுகளாக மக்கள் திருந்த வேண்டும் என எண்ணினேன். ஆகவே நான் எப்போதும் யாருக்கும் ஆசிரியனாக இருந்து எதையும் போதித்ததில்லை. என்னை யாரும் குருவென கொண்டாடியதும் இல்லை. என்னை நானே கேட்டுக்கொண்டேன். அதன் எதிரொலி மக்களின் உள்ளத்தில் ஒலித்தது. அப்படி கூடியிருந்த மக்களில் சிலர் என்னை பின்பற்றினார்கள். அவர்களில் ஒருவன்தான் என் எதிரி மெலிடஸின் மகன். நான் யாரையும் கெஞ்சி கூத்தாடி என்னை குருவாக ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தவில்லை. குரு சீடன் என்ற முறையில் நான் யாரிடமும் வாதாடவும் இல்லை. வினாவிட என்ற முறையிலே வாதாடினேன். என் வாதங்களை சரியென ஒப்புக்கொண்டவர்கள் நண்பர்களானார்கள். ஒப்புக்கொள்ளாதவர்கள் பகைவர்களாய் என்னை குற்ற கூண்டிலே நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நகர மாந்தர்கள் நம்பாத ஒன்றை நான் நம்பினேன் என்பதால் குற்றவாளியா? அவர்கள் நம்புகிற ஒன்றை நான் நம்பாததால் குற்றவாளியா? இருட்டில் நடக்கும் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் உண்மையான பாதையை காட்டியதால் நான் குற்றவாளியா? ஆண்டவன் பேரால் பல அக்கிரமங்களை செய்து கொண்டு அரசாங்கத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த பல கபட வேடதாரிகளை அதட்டி நிறுத்தி அறிவை நம்பி நல்வழி நடக்க தூண்டியதால் நான் குற்றவாளியா? பணக்காரர்களை ஏழையாகிய நான் எதிர்த்ததால் குற்றவாளியா? நான் பல கடவுளர்களை நம்பாததால் ஒரு கடவுளை நம்புவதால் குற்றவாளியா? ஏனெனில் என் எதிரிகள் சொல்லும் கடவுளர்களை நான் நம்புவதில்லை. அவர்களும் நான் சொல்லும் கடவுளை நம்புவதில்லை. ஆனால் அவர்கள் சொல்வதை இந்த நீதிமன்றம் உட்பட நகர மக்கள் அனைவரும் நம்பும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தவர்களை நான் பகைத்து கொண்டேன் என்பதால் குற்றவாளியா? இந்த எளியவன் சொல்வதை பெருவாரியானவர்கள் நம்ப முடியாததால் நான் குற்றவாளியா? குற்றம் செய்தவர்கள் யாரோ, குருதியை கொட்டுபவர்கள் யாரோ, கள்ளர்கள் யாரோ, காவலில் கண்ணீர் சிந்துபவர்கள் யாரோ, துடுக்கர்களும் துன்மார்க்கர்களும் யாரோ, தூக்கு மரத்தில் துடிக்க வேண்டியவர்கள் யாரோ,
காலமே நீயே பதில் சொல்ல வேண்டும். நீதியே நின்னையே வேண்டுகின்றேன். ஏதென்ஸ் நகர நீதிமான்களே, துலோக்கோல் போல் நீதி வழங்க நாட்டின் பரிபாலனத்தை உங்கள் தடயபுயத்தில் தாங்கி நிற்கும் தயாளர்களே, பிறந்த மண்ணின் பெருமையை நிலைநாட்ட இறந்தவர்களின் சந்ததியாய் வீற்றிருக்கும் விவேகிகளை, என்னை மன்னித்து வெளியே அனுப்பினாலும் என் தர்க்கவாதத்தை மீண்டும் என் உயிர் உள்ளளவும் செய்தே தீர்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லளவும் எனக்கு தீங்கு விளைவிக்கும்படி நான் நடந்து கொண்டேன் என்பதை நான் ஒரு நாளும் ஒப்ப மாட்டேன். மரண தண்டனை விதிப்பீர்களாயின் அது ஒருபோதும் எனக்கு கெடுதலை விளைவிக்காது. அதற்கு பதிலாக நாட்டை துரத்தல், சிறைப்படுத்தல் முதலிய தண்டனைகளுக்கு உள்ளாவதாக நான் கூறுவது சரியன்று. உண்மையில் மற்ற எல்லாவற்றையும் விட என் உயிரின் மேல் நான் கொள்ளும் ஆசையே பல தீமைகளை விளைவிக்கும். நான் எந்தெந்த கருத்துக்களில் மற்றவர்களுக்கு அறிவில்லை என்று நிரூபித்து வந்தேனோ அந்த அறிவை நான் பெற்றுவிட்டதாக எண்ணிவிட்டார்கள். உண்மையில் எனக்கு அறிவில்லை, மற்றவர்களுக்கும் இல்லை. ஆனால் நான் என் அறிவினத்தை உணர்ந்தேன், மற்றவர்கள் உணரவில்லை. அவ்வளவுதான் வேற்றுமை. ஆகவே எனக்கும் உங்களுக்கும் பொதுவாக இருக்கும் ஆண்டவன் பேரால் நீதி கேட்கின்றேன் என்று இந்த தள்ளாத வைதினன் தன் வாதத்தை சொல்லி முடித்தான். பயங்கர தீர்ப்பு, மரணம், மன்னிப்பு என்ற 2 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிக்குழுவின் உறுப்பினர்கள் 501 பேர் தங்கள் வாக்கு அதாவது ஓட்டுக்களை பதிவு செய்கின்றனர். எந்த பெட்டியின் அருகில் ஆட்கள் அதிகமாக கூடுகின்றார்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஏறக்குறைய சமமாகவே தெரிகின்றது. என்ன ஆகுமோ என்ற ஆவலோடு நீதிமன்றத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றனர். அறிஞன் வாழ்வில் பற்று கொண்டவர்கள் வாடிய முகத்தோடும், தாழ்வில் பெருமை கொண்டவர்கள் தன்னடக்கமில்லாமல் ஆரவாரம் செய்து கொண்டும் இருந்தனர். ஒளிந்தான் சாக்ரட்டிஸ் என்று எக்காலமிடுவோரும் அவர்களை நெறித்த புருவத்தோடு பார்க்கும் நியாய சிந்தையில் இருப்போருமாக பெரிய பரபரப்புக்கிடையே அனைவருடைய வாக்குகளும் பதிவாகிவிட்டன. அவைகள் எண்ணப்பட்டன. 220 பேர்கள் சாக்ரட்டிஸை மன்னித்து விட வேண்டுமென்றும் 281 பேர்கள் மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் தங்கள் வாக்குகளை வழங்கியிருந்தனர். 61 ஓட்டுக்கள் அறிஞர் உயிரை குடிக்க முன்வந்துவிட்டன. ஒரு பக்கம் எக்காலம், மற்றொரு பக்கம் ஏக்கம். கருத்துள்ளோர் கவலை கண்ணீர் சொரிந்தனர். அடக்கமற்ற அநியாயக்காரர்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர். பெருமூச்சுக்கிடையே பெட்டிகளை தூக்கிச் சென்றனர் பணியாட்கள். அவன்பால் அன்புள்ளம் கொண்டவர்கள் அனைவருமே அவன் மன்னிப்புக்காக வாக்களித்தவர்கள். ஆனால் அவர்கள் தோல்வியுற்றனர். அதில் குறிப்பிட வேண்டியவன் பிளாட்டோ. கண்ணீர் கரைபுரண்டோடின. மெய் சிலிர்த்தது, வேர்த்து விட்டது அவன் உடல். கைகால்கள் நடுக்கம் கண்டுவிட்டன. துக்கம் நெஞ்சை தூக்கி தூக்கி எறிந்தது. இருப்பு கொள்ளவில்லை அவனுக்கு. 2 கண்கள் நீர்த்தேக்கமாய்விட்டன. உலக மேதை, வாத கேசரி, அறிவின் வற்றாத ஊற்று, சொற்செல்வன் சாக்ரட்டிஸ் மேல் வழக்கு தொடுத்த மெலிடஸ் என்ற மாபாதகன் அவனுக்கு விரோதியாக தோன்றவில்லை. 61 ஓட்டுக்களையே தீராத பகைவர்களாக எண்ணினான். அதிலும் 31 ஓட்டுக்களைத்தான் மூர்க்கத்தனமான எதிரிகளாக கருதினான். ஏனென்றால் 31 ஓட்டுக்கள் இதுவரை சாதகமாக கிடைத்த 220 ஓட்டுக்களோடு சேர்ந்திருந்தால் மொத்தம் 251 ஓட்டுக்கள் ஆகியிருக்கும். சிந்தனையாளன் தப்பியிருப்பான். அநீதிக்கே வன்மை அதிகம் போலும், நல்லவன் அவமதிக்கப்படுவதும் நயவஞ்சகன் நாட்டாண்மை கொள்வதும் நானிலத்தில் என்றுதான் மாறுமோ? ஒருவனுடைய உயிர் 501 பேர்களுடைய நாவில் ஊசலாடி கொண்டிருந்தன. விளைவாய்து நல்லவர்கள் நலிந்துவிட்டார்கள், பொல்லாதவர்கள் பெருகிவிட்டார்கள். சூரியனை மேகமும் சுடர்விளக்கை விட்டிலும் அணுகுவதை போல் அறிஞனை அநீதி தீண்டிவிட்டது. சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை என்றவுடன் அதுவரை அப்பேரறிஞனுடைய அறிவாற்றலை அறிந்து கொள்ளாமல் சதா அவனோடு சண்டையிட்டு கொண்டிருந்த மனைவி இடியை கேட்ட அரவம் போலானாள். சுற்றத்தார் சோகமுற்றனர். மக்கள் 3வரில் 2 மனமெம்பி வாய்விட்டு கோவென கதறினர். மற்றொருவன் கைக்குழந்தை. தாயின் கண்ணீரை தன் மலர்கரத்தால் தடவியது அக்குழந்தை. புயல் காற்றால் ஆடி ஓய்ந்த மரமாய் விட்டது நீதிமன்றம். அணையாத தத்துவத்தின் ஜோதி அணைந்துவிட்டது. வாத சிங்கத்தின் வாழ்நாள் முடிந்து விட்டது. முட்டாள்தனமான தீர்ப்பு. தள்ளாத வயதுடைய ஒருவனை உயிரோடு விடுவதால் நாடே அழிந்துவிடும் என்றெண்ணுவது கிரேக்க நாட்டின் வீரத்திற்கோர் மாசு. இது சுதந்திரம் அல்ல, மெலிடஸ் என்ற மாபாதகன் செய்த தந்திரம் என்று கண்களை கனல் கோலங்களாக்கி பற்களை நரநர என்று கடிக்கின்றான் கிரீடோ. அறம் சான்ற மகன் தன் கருத்துக்களை சொன்னதற்கா இத்தண்டனை? பாதகத்தை செய்து பழிக்கஞ்சாத நாடாகிவிட்டது. எழுத்துரிமை, பேச்சுரிமை, என்ன உரிமை, தொல உரிமை என்றெல்லாம் கிரேக்க நாட்டின் சுதந்திர சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்கள் அவ்வளவும் பொய். ஸ்பார்ட்டா நகர கொள்ளை கூட்டத்தினர் 30 பேருடைய சர்வாதிகார ஆட்சியை இதைவிட மேலானதென இவ்வையகம் பேச இடம் தந்து விட்டதா? என் அருமை தாயகம் இனி அதற்கு உய்வே இல்லையா?
நல்லவர்கள் வாழ முடியாதா? யாரோ ஒரு சிலர் தன்னுடைய பாமர மக்களை ஏமாற்ற முன்னெச்சரிக்கையோடு சில தந்திரக்காரர்கள் எழுதி கொண்ட எழுத்து ஜாலங்கள் எங்கே? சாக்ரட்டிஸுக்கு பேச்சுரிமை. அவன் மனத்தில் தோன்றிய கருத்தை எந்தவித ஊதியமும் பெறாமல் சொன்னதற்காக மரண தண்டனை. தீர்ப்பளித்தவர்கள் நல்லவர்களாகவும் நியாய சிந்தை உடையவர்களாகவும் இருந்தால் சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை அளித்திருக்க கூடாது. அவனை அப்படி சொல்லச் செய்ததே அவன் மனம். அந்த மனத்தை வேண்டுமானால் பிடித்து மரண தண்டனை அளித்திருக்க வேண்டும். முடியுமா? ஐரோப்பாவின் நாகரிக பலகனி என்று பெயரெடுத்த ஏதென்ஸ் நகரமா இந்த தகாத தீர்ப்பளித்தது? நம்ப முடியவில்லை. நல்லோர்கள் தீக்கனலை வீசுவார்கள், பகை நாடுகள் பரிகசிக்கும். இதனால் ஏற்படும் உள்நாட்டு கலகத்தை சாதகமாக்கி கொண்டு உள்ளே நுழையலாமா என்று மாற்றார் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அணை உடைந்து ஆற்று நீர் கட்டுக்கடங்காமல் ஓடி பல பட்டணங்களை அழித்து பாழாக்குவதைப் போல பெரிய பெரிய மேதைகள் தங்கள் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த நீதி, சுதந்திரம் என்ற வார்த்தைகள் சிறகடித்து பறக்கும் சிட்டு போல் ஓடிவிட்டது. இதற்கும் சிறிது கீழ்த்தர அரசியல் உரிமைகள் பெற்று வாழும் நாடுகளெல்லாம் கூட எள்ளி நகையாடும். சுதந்திரமாம் குடியரசாம் ஒரு கொடியவன் காலடியில் சிக்கி சீரழிந்து விட்டன. மலரை வைத்து மனம் பார்ப்பதற்கு பதில் கையால் கசக்கிவிட்டார்கள். ஏதென்ஸை எல்லா வகையாலும் பண்படுத்தி பெரிக்ளஸ் என்ற பெரியோனை பெற்றெடுத்த தாயகமாகிலும் பாதகச் செயலை செய்தது நீதி நீர்மேல் கிழிந்த கோடாயிற்றா? கொடிது கொடிது கோரச் சம்பவம். அன்பனை, அறிஞனை, அதிலும் ஒரு ஏழையை, நமக்கு முன் பிறந்தவனை, நாட்டின் நலனுக்காக போர்க்களம் சென்றவனை, ரணகல மண்ணை தன் இரத்தத்தால் செம்மண்ணாக்கிய சுத்த வீரனை, அஞ்சா நெஞ்சனை, மக்களின் நண்பனை, சிந்தனை செல்வனை கொலைக்களம் அனுப்புவது கொடிது கொடிது மகா கொடிது. தீராப்பலி, மறைக்க முடியாத சரித்திர வரலாறு, மறக்க முடியாத பயங்கர சம்பவம். மக்கள் உயிரை காக்க மாலா போரில் செந்நீர் சிந்தினான். ஆனால் தன் உயிரை காக்க அவன் ஒரு துளி கண்ணீரும் சிந்தவில்லை என்று மக்கள் மன்றம் பேசியது. எனினும் ஏதென்ஸ் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மாற்ற முடியாதது. கண்டோர் வியக்க டிலோஸ் என்ற பெண்மணி அரசு செலுத்தி தன் அதிகாரத்தை அலைக்கடலுக்கப்பாலும் தெரிய செய்த இந்த நாடு அளித்த தீர்ப்புதானா? இந்த நாவன்மைக்காரனா இறக்க வேண்டும் நினைக்கவே உடல் நடுங்குகிறது. சேச்சே, இந்த நாட்டில் இனி சுதந்திர குடிகள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வதை விட கந்தையுடுத்தி கானகம் செல்லலாம். அங்கே புலிகள் இருக்கும். ஆனால் மனிதர்கள் என்று வெட்கமில்லாமல் சொல்லிக்கொள்ளும் மனசாட்சியே இல்லாத மனித மிருகங்களான இந்த மெலிடஸ்கள் இருக்க மாட்டார்கள். இப்படி பேசினார்கள் மக்கள். எனினும் தீர்ப்பு தீர்ப்பேதான். உனக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டுமென்று நீதிபதியின் பிரதிநிதிகள் தங்கள் அதிகப்படியான வாக்குகளால் அறிவித்துவிட்டனர். சாக்ரட்டிஸ், மரணத்திலிருந்து நீ தப்புவதற்கு மார்க்கமில்லை. இறுதியாக நீ ஏதாவது சொல்லிக்கொள்வதாயிருந்தால் அல்லது உன் தண்டனையில் நீ ஏதாவது மாற்றம் விரும்பினால் அதை உனக்கு ஏற்கனவே அளித்திருக்கும் பரிபூர்ண சுய உரிமைப்படி நீ கேட்டுக்கொள்ளலாம். இது நீதிமன்றத்தார் அறிவிப்பு. இறுதி எச்சரிக்கை. நீதிமான்களே, நீங்கள் எனக்களித்த விடுதலைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு இந்த தீர்ப்பளிக்க நீங்கள் அதிக நேரத்தை வீணாக்கவில்லை. ஆனால் எனக்கு மரண தண்டனை அளித்ததின் மூலம் நகரத்தின் நன்மையில் நாட்டம் கொண்டுள்ள பலருடைய பழிச்சொல்லுக்கு ஆளாய்விட்டீர்கள். நான் அறிஞனாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை அவர்கள் என் இறப்புக்கு பின் அறிஞன் என்று ஒப்புக்கொள்வது திண்ணம். மெலிடஸ் எனக்கு விதிக்க வேண்டுமென்று உங்களை கேட்டுக்கொண்ட மரண தண்டனையை நீங்களும் மனமாற தர உங்கள் தாராள சிந்தையோடு ஒப்புக்கொண்டீர்கள். அதற்கு பதிலாக நான் உங்களிடம் எதை வேண்டுவது? ஆனால் என் தண்டனையில் சிறிது மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள எனக்கு சட்டப்படி உரிமை உண்டு என்பதை எடுத்துக்காட்டி என் வேண்டுகோளை எதிர்பார்க்கிறீர்கள். இது ஒவ்வொரு குற்ற விசாரணையின் முடிவிலும் நீதிமன்றம் கையாள வேண்டிய சம்பிரதாயம்தான். என்றாலும் குற்றவாளியின் வேண்டுகோள் ஒவ்வொன்றையும் செவிசாய்த்து தன் நடவடிக்கையை சிறிது மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறதா என்பதும் எனக்கு தெரியாததல்ல. நான் உங்களிடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கும் என் உயிரை கேட்கவில்லை, நீதியையே வேண்டுகிறேன். ஏனெனில் நான் என் உயிரை யாருக்கும் சாசனமாக்க முடியாது. ஆனால் நீதியை இந்த உலகின் கடைசி காற்றின் அசைவுள்ள வரையிலும் நமது சந்ததிகளுக்கு சாசனமாக்க முடியும். அந்த அழியாத தத்துவத்துக்காக, அணையாத ஜோதிக்காக நான் மன்றாடுகின்றேன். எனினும் என்னை மாற்றம் விரும்ப சொல்லுகின்றீர்கள். அது உங்களுக்கு விருப்பமாயின் கூறுவேன். கோபிக்காமல் கேளுங்கள். குடும்ப கவலையை அறவே ஒழித்து வறுமையை விரும்பியேற்று நீங்கள் ஒவ்வொருவரும் மன தூய்மையும் குணமேன்மையும் பெறுவது இன்றியமையாதது என்று போதித்த போது
நன்மைக்காகவே பாடுபட்டு வந்தேன். நீங்கள் மேன்மக்களால் வாழ வேண்டும். அதனால் நமது நாட்டின் கௌரவ முடியின் ஜோதி உலகின் எல்லா பாகங்களிலும் ஜொலிக்க வேண்டும் என்றபோது நன்மைக்காகவே பாடுபட்டு வந்தேன். இதை சமூகம் உணராமல் என்னை கொல்ல தீர்மானித்து விட்டது. இது நாட்டில் பிறந்த ஒவ்வொருவராலும் எளிதில் செய்யக்கூடிய சுலபமான காரியமல்ல. போர்க்களத்தில் எதிரியை வென்ற போர் வீரன் பரிசு பெறுகின்றான். பள்ளி மாணவன் பந்தயத்தில் வென்றவன், பாக்களை கட்டியவன் பலரும் பரிசு பெறுகின்றனர். அவ்வண்ணமே நான் பரிசு பெற தகுதியுடையவன். அந்த வகையில் நீங்கள் என் தண்டனையில் என் விருப்பப்படி மாற்றங்காண எண்ணினால், இதுவரை பல பெரிய மனிதர்களை கண்ணியப்படுத்தியதைப் போல என்னையும் நகர பொது மாளிகையில் வைத்து கௌரவப்படுத்தி நகர பொது செலவில் என்னை பாதுகாத்து வர வேண்டும் என்பதே என் விண்ணப்பம். அதுதான் தகுதியடைவதும் நியாயமானதும் கூட. ஆகவே அப்படி செய்யுங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் உங்களில் வயதான ஒருவன் சாவின் சமீபத்தில் நிற்கப் போவதை கண்டு ரசிக்க இயற்கை உங்களுக்கு துணை செய்யப் போகிறது. நான் உங்களுக்காக மட்டிலும் பேசவில்லை, என் சாவுக்காக வாக்களித்தவர்களுக்காகவும் பேசுகிறேன். என்னை மன்னித்து விடும்படி மன்றாடி மீண்டும் உயிர் வாழ ஆசை கொள்ளாத நான் உங்களிடம் தோற்றுவிட்டதாக கருதலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. நான் தோற்றுவிட்டேன் என்பது என் வாதத்தால் அல்ல. நான் என் கருத்திலே கொண்ட அசையாத நம்பிக்கையில் நான் தோற்றுவிடவில்லை. நீதி வழங்க நீங்கள் வீற்றிருக்கின்றீர்கள். குற்றவாளியாக நான் நிற்கின்றேன். என்னை சரியாக அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சாதாரண சக்தியால் தோற்கடிக்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை. நான் உங்களுக்காகவோ என் சொந்த வாழ்க்கைக்காகவோ வாதாடவில்லை. உண்மையல்லாத ஒன்றை தொலைக்க வாதாடினேன். என் வாதத்தின் முடிவு என்னை எவ்வளவு பயங்கரமான கடலில் தள்ளுவதானாலும் கவலை இல்லை என்று வாதாடினேன். நீதியை கொல்லும் ஆற்றல் அநீதிக்கு உண்டா என்று தெரிந்து கொள்வதற்காகவே வாதாடினேன். உலகில் புதிய செய்கையல்ல. இதற்கு முன் எவ்வளவோ அறிஞர்கள் மக்கள் அறியாமையாலும் ஆத்திரத்தாலும் ஆண்டு போனார்கள். ஆனால் அச்சத்தோடு ஆண்டுகள் பல வாழ்வதை விட ஆண்மையோடு விரைவில் இறப்பது மேல் என்ற முறையில் வாதாடினேன். முதலில் கல்லால் அடிப்பவர்கள் பின்னால் மலர் மாலைகள் சூட்டுவார்கள் என்றா உறுதியோ நம்பிக்கையோ கொண்டு நான் வாதாடவில்லை. என் மனம் சொன்ன வழி நடந்தேன். சிந்திக்கத் தொடங்குவதற்கு முன்பு சிறிதான் விழுவார்கள் மக்கள் என்ற முறை தெரிந்தே வாதாடினேன். என்னுடைய வாதங்கள் எப்போதும் பேரேட்டின் லாப நட்டங்களை தொட்டு கொண்டிருக்கவில்லை. மனித ஜீவதார உரிமை வேட்கையில் உண்மையானதும் நித்தியமானதும், யாராலும் அழிக்க முடியாததும், எந்த காலத்திலும் அழியாததும், எந்த படையெடுப்புக்கும் அஞ்சாததும், எந்த பூகம்பத்தாலும் அசையாததும் ஆன முடிவில்லாத தத்துவத்தின் முகத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கின்றது. அந்த உரிமைகளை வழங்கினால் மக்கள் விழித்து கொள்வார்கள். பிறகு நம் கதி அதோகதியாகிவிடும் என்று பயப்படும் வஞ்சகர் கல் வீசிய வலையில் நீதி அகப்பட்டு கொண்டு தவிக்கிறது. ஆனாலும் நீதி நித்தியமானது. அந்த அழியாத தத்துவத்திற்காகவே நான் என் உயிரை அர்ப்பணிக்கின்றேன். தற்காலத்தில் இறப்பே யாவற்றிலும் மேன்மை தரக்கூடியது. இறப்பென்பதை கனவற்ற தூக்கத்திற்கு சமமாக கொண்டால் அது கிடைப்பதால் எனக்கு மகிழ்ச்சியை தவிர துன்பமொன்றும் இல்லை. அவ்வாறன்றி புராண கதைகளில் கூறுகிறபடி இறப்பு புதியதோர் உலகில் புதியதோர் வாழ்வை தருகிறதென்பதே உண்மையாயின், அவ்வுலகிலுள்ள போர் வீரர்களுடன் பிற மேன்மக்களுடனும் கூடி பழகி நீதியை பற்றி ஒருவரையொருவர் உசாவி தொடை விடைகளால் பல உண்மைகளை ஆராய்ச்சி செய்யலாம். தவறு செய்த ஒருவன் அதை மறைக்க கண்ணீரும் கதறலுமாக நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய வழக்கத்துக்கு மாறாக நான் ஒரு புது மாதிரியிலே நிற்கின்றேன் என்பதால் நான் உங்களிடம் என் வாதத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தபோது மனிதத்தன்மையல்லாத ஒன்றுக்காக வாதாட வேண்டுமென்று நினைத்து அதனால் வரப்போகும் ஆபத்தையும் எண்ணாமல் தைரியமாக நின்றேனோ அதையே தான் இப்போதும் செய்ய நினைக்கின்றேன். நான் என்னை காப்பாற்றி கொள்ளவும் நீங்கள் உங்கள் நீதியை நிலைநாட்டவும் எடுத்துக்கொண்ட முயற்சியில் நீதியை நிலைநாட்டி விட்டதாக எண்ணி நீங்கள் தற்காலிக வெற்றி பெற்றுவிட்டீர்கள். மனக்கசப்புக்கும் ஆளாத சூழ்ச்சிக்கும் இடையே வாழ்வதை விட மறிப்பதே மேல். ஆகவே நான் சுத்த வீரன் என்ற முறையில் என் உயிரையே உங்கள் வெற்றிக்காக பரிசளிக்கின்றேன். சட்டத்தின் நெருக்கடியிலிருந்தும் சண்டை முனையிலிருந்தும் எவ்வளவோ பேர்கள் தப்பியோட எண்ணுகிறார்கள். சட்டத்திலிருந்து தப்பிக்க எண்ணும் ஒருவன் பொய் சத்தியம் செய்து பிழைத்து விடுகிறான். சண்டை மூலையிலிருந்து தப்பிக்க எண்ணும் ஒருவன் ஒரு போர் வீரன் ஆயுதங்களை கீழே எறிந்துவிட்டு எதிரியின் காலடியில் விழுந்து சரணாகதி அடைந்து உயிர் பிச்சை கேட்டு ஓடிப்போகிறான். இன்னும் சிலர் அரசாங்க நடவடிக்கையில் இருந்து தப்பித்து கொள்ள தலைமறைவாய் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அபாயங்களிலிருந்து மனிதன் தப்புவதற்காக எவ்வளவோ உபாயங்களை கையாளுகின்றான். ஆனால் என் அருமை நண்பர்களே, மரணத்திலிருந்து தப்புவதை விட அபாயத்திலிருந்து தப்புவது மகா கொடியதாகும். என் எதிரிகள் தீமையிலிருந்து தப்பிவிட்டார்கள். ஆனால் நான் உண்மையிலிருந்து தப்ப முடியவில்லை. எனக்கு மரண தண்டனை, அவர்களுக்கு விடுதலை.
கர்ப்ப வேதனையில் மகப்பேற்றை எளிதாக செய்யவல்ல தாயைப் போல பிறர் மனதில் உதிக்கின்ற கொள்கைகளை எளிதாக்கிய எனக்கு மரண தண்டனை. என் அருமை நண்பர்களே, ஏதென்ஸ் நகர பெருமக்களே, என்றாவது ஒரு நாள் இந்த நீதியின் நெடும்பயணத்தை நியாய சிந்தனையுள்ளவர்கள் அளந்து பார்த்து விடுவார்கள். அதுவரை இந்த சாக்ரட்டிஸ் உயிரோடு இருக்கப் போவதில்லை. அதற்குள் அகிலம் முழுவதும் அழிந்துவிடப் போவதும் இல்லை. சாக்ரட்டிஸ் சாக வேண்டிய நாட்களுக்கு முன்பு சாகடிக்கப்பட்டால் அவன் வாழ்வில் மிகுதியான நாட்கள் வேறு யாருடைய வாழ்விலும் ஒட்டிக்கொள்ளப் போவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் 100 ஆண்டுகள் ஆயுள் என்று நிர்ணயித்திருப்பதற்காக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருவனாவது சரியாக 100 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்ததாக தெரியவில்லை. அஃது உண்மையாயின் இறப்பு தன்னை அடையாளம் கண்டு வருவதற்கு முன் தானே இறப்பை கண்டு கொள்ளலாம். அப்படி யாரும் கண்டு கொண்டதாகவும் தெரியவில்லை. வீடு திரும்புவோம் என்ற நம்பிக்கையோடு வெளியே சென்றவர்கள் வீதியிலேயே கொல்லப்படுகிறார்கள். அநியாய வழியில் சேகரித்த பொருளை காப்பாற்றும் முயற்சியில் திருடன் கை வாளால் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கருத்தரித்த போது மனைவியிடம் சந்தோஷமாக விடைபெற்று சென்ற வீரர்களில் பலர் வீடு திரும்பியதில்லை. அரசனாக எடுத்துக்கொண்ட விபரீத போக்கில் பலர் மாண்டிருக்கின்றனர். இவர்களெல்லாம் முன் அறிவிப்பில்லாமல் செத்தவர்கள். அதிலும் நான் மேம்பட்டவன். ஏனெனில் நான் எப்போது சாக வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிவித்திருக்கின்றார்கள். இது மற்ற யாருக்கும் கிடைக்காத பரிசல்லவா? அதற்குள் எனக்கு ஏதாவது ஆசாபாசங்கள் இருந்தால் நிறைவேற்றி கொள்ளலாம் அல்லவா? ஆகவே ஒருவனுக்கு ஆயுள் 100 ஆண்டுகள் என கணித்து ஒருவரும் அந்த எல்லையை அடையவில்லை என்று கவலைப்படுவதை விட பிறந்தது முதல் இறக்கும் வரையுள்ள நாட்கள்தான் அவன் ஆயுள் என்று கணித்தோமேயானால் நன்மை பயக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே ஒரு நீதிமன்றத்தின் கடைசி எல்லையாகிய மரண தண்டனையை எனக்களித்த உங்கள் மனச்சாந்தியை பரிகாசம் செய்ய போகும் நாள் நான் இறக்கும் நாள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த பயங்கர செய்கை உங்கள் வாழ்நாளை கணக்கெடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. முடிவு முற்றிலும் மாறானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் அழைத்து விசாரிக்க வேண்டியவர்கள் என் தத்துவத்தின் நிழலில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவர்கள் என்னைப் போலவே இளகிய மனமுடையவர்களாயிராமல் கொஞ்சம் கடினமான மனமுடையவர்களாயிருப்பார்கள். அவர்களை கண்டால் நீங்கள் கோபப்படுவீர்கள். அவர்களையும் அழைத்து எனக்களித்ததை போல மரண தண்டனை அளித்து விடலாமா என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அப்படி நீங்கள் செய்ய எண்ணினால் பெரிய தவறுதலை செய்தவர்களாவீர்கள். தான் சாக மருந்துண்ட கதை போல முடியும். அது உங்களுக்கு தொடக்கத்தில் எளிதாக தோன்றினாலும் இறுதியில் நீங்கள் செரிக்க முடியாத வேதனையாக தோன்றும். விளைவுகள் வேறாகவும் வினைகள் விபரீதமாகவும் முடியும். அதனால் உங்களை நீங்களே தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அது நீங்கள் என்றென்றும் பெற முடியாத பரிசாக இருக்கும். உங்கள் வருங்கால சந்ததிகள் உங்கள் கல்லறையை பார்த்து கேலி செய்யாமல் இருக்கும். ஒருவன் இறந்த பிறகு அவன் ஆவி எங்கும் பேய் பிசாசு பூதங்களாக தொங்கிக் கொண்டிருப்பதில்லை. அவன் உயிரோடு இருக்கும்போது செய்த நன்மை தீமைகள் தான் என்றென்றும் உலகத்துக்கு அவனை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும். ஒருவன் தன் அறிவினாலோ, மற்றொருவன் தன் ஆராய்ச்சினாலோ, வேறொருவன் தன் வீரத்தாலோ, பிறிதொருவன் தான் செய்த பொது பணியாலோ, இன்னொருவன் தான் செய்த தர்மத்தாலோ தான் உலகுக்கு அறிமுகம் செய்ய ஆக வேண்டும். இதுவரை உலகத்தில் என்னை தொலையாத கோடிக்கணக்கானவர்கள் இறந்து போயிருக்கின்றனர். அவர்களை புதைத்த இடமும் புல் முளைத்து அடையாளம் தெரியாமல் மறைந்திருக்கின்றது. ஆனால் உலக வரலாற்றில் காணப்படுபவர்கள் ஒரு சிலர்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பல்லக்கு ஏறுபவனை உயர்ந்தவனென்றும் அவனையும் அவன் ஏறியிருக்கும் பல்லக்கையும் சுமந்து செல்பவனை தாழ்ந்தவனென்றும் நெடுநாட்களாக உலகம் கொண்டிருக்கின்ற எண்ணத்துக்கு நான் முற்றிலும் மாறுபட்டவன். ஏனென்றால் பல்லக்கு ஏறுபவன் தனக்கு 2 கால்கள் இருந்தும் நடக்க முடியாத சோம்பேறியாகின்றான். தன்னை சோம்பேறி என்று உலகம் கேலி செய்யக்கூடாது என்பதற்காக ஏதேதோ கருத்துக்கோவாத பொய்களை மக்களுக்கு புரியாத வகையில் கடினமான சொற்களை கொண்டு பின்னிய வலையில் மக்களை மாட்டி விடுகின்றான். அந்த சோம்பேறியையும் தூக்கி கொண்டு தானும் நடந்து கொண்டு கஷ்டப்படுகிற அந்த உழைப்பாளியே நான் தியாகி, உயர்ந்தவன் என்கிறேன். இதை போலவே நீங்கள் அறியாமையால் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் நான் புது தத்துவங்களே சொன்னேன் என்பதற்காகவே நான் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றேன். உதாரணமாக, பொய் என்ற வார்த்தையின் உண்மையான தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் பொதுவாக பொய் என்ற வார்த்தை கெட்டது என்று சொல்லிவிடக்கூடாது. ஏனெனில் ஒரே பொய் என்ற வார்த்தை சில இடங்களில் நன்மையையும் உண்டாக்குகின்றது. அதனால் பொய் என்ற வார்த்தைக்கு நாம் எப்படி ஒரு பொது அர்த்தத்தை கற்பிக்க முடியும்? எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன். பொய் சொல்லும் அவ்வளவு பேரும் கெட்டவர்கள் என்பீர்கள். அப்படியானால் பொய் கூறி தன் படைக்கு ஊக்கமளிக்கும் தளபதியும், பொய் கூறி தன் மக்களுக்கு மருந்தூட்டும் தாய் தந்தையர்களும், வெறியேறி தற்கொலை புரிய என்னும் தன் நண்பனிடம் உள்ள
உள்ள கூரிய கத்தியை பொய் சொல்லி வாங்க எண்ணும் மனிதனும் கெட்டவர்களா? ஆகவே அந்தந்த சொல்லின் பயன், அதன் பயன்படுத்துகிற இடம், அதனால் ஏற்படுகிற விளைவு ஆகியவளை அனுசரித்தே ஒரு வார்த்தையின் உண்மை நிலையை இதுவென நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட என் மனம் என்னை தூண்டியது. நான் இதுவரையிலும் என் மனம் எதை செய்யச் சொல்லி தூண்டியதோ அதையே செய்திருக்கின்றேன். என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையாவது செய்ய தொடங்கிய போதெல்லாம் என் மனம் தடுத்திருக்கின்றது. இயற்கையாகவே சாகப் பிறந்த ஒருவனை பார்த்து எந்த அதிகாரத்தொனியாகிலும் நீ முன்பே இறந்து போ என்று இடும் கட்டளையை ஏற்க மறுக்கும் எவனும் கோழைதான். சாவுக்கஞ்சுகிற ஒருவனை சாதாரண மனிதன் என்று கூட நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி அஞ்சி அஞ்சி வாழ்கிற ஒருவன் பலமுறை இறந்து இறந்து பிழைக்கிறான். சில நேரங்களில் நடைபிணமாகி விடுகிறான். நமது முன்னோர்களான பலாமிடஸ், அஜக்ஸ், டெலமோன் என்பவர்கள் எல்லாங்கூட அநியாயமான தீர்ப்பால் இறந்து விட்டவர்கள்தான். சோலன், கைலோ, பிட்டேயியஸ், பியஸ், வெரியாண்டர், எபிமினிட்ஸ், கிலிடோபாபுலஸ் என்பவர்களெல்லாங்கூட உன்னை அறிவினையை நினை, சமயமறி. உலகில் அநேகர் தீயோர்கள், உழைப்பினால் ஆகாததொன்று மில்லை, அமிதம் விலக்கு என்ற பொன்மொழிகளை சொல்லி சொல்லி மாண்டு போனவர்கள்தான். நம் நாட்டு மக்களால் போற்றப்படுகிற அத்தேனா என்ற பெண் தெய்வத்திற்கு பொன்னாலும் தந்தத்தாலும் சிலை செய்த சிற்பியும், ஜூஸ் என்னும் தெய்வத்திற்கு அழகான சிலை செய்த பிடியாஸ் என்ற சிற்ப ஞானியும் இறுதியில் அநியாயமான பழிகள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அங்கேயே மாண்டு போனார்கள். தான் ஆண்ட காலத்தை தங்கமான காலம் என்று கண்டோர் புகழ ஏதென்ஸை பல வழிகளில் சிறக்க செய்த பெரிக்ளஸ் என்ற அரசன் அந்தியத்தில் மானமிழந்து மாண்டு போனான். அந்த சந்ததியின் வழிவந்தவர்கள் யாரும் இல்லையே என்று அந்த புனிதவான்களின் கல்லறைகள் கண்ணீர் சிந்தாமல் இருக்க நான் அவர்கள் மத்தியிலேயே அமரப்போகின்றேன். ஆகையால் நீதிமான்களே, நீங்களும் வீரத்தோடு சாக எண்ணுங்கள். அது உங்கள் தூய்மையான எண்ணத்தின் முடிவாக இருக்கட்டும். தீமை ஒரு நல்லவனுடைய வாழ்விலும் சாவிலும் தொடர்வதில்லை. அவனுடைய நன்மைகளை ஆண்டவனும் நிராகரிக்கப்படுவதில்லை. எனக்கு வந்திருக்கும் இந்த முடிவு மற்ற யாருக்கும் எதிர்பார்த்தும் வரக்கூடியதல்ல. எல்லாவித துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு எனக்கு இந்த நீதிமன்றத்தார் அளித்த மரண தண்டனைக்கு இணங்கிவிட்டேன். இந்த ஏழைக்கு இதைவிட ஒரு நல்ல சன்மானம் யாராலும் அளிக்க முடியாது. அன்புள்ள ஏதென்ஸ் நகரத் தோழர்களே, உங்கள் விருப்பம் போல் அபராத தண்டனையை விதிக்கும்படி ஒருவேளை நான் கேட்டுக்கொள்ளலாம். அது அவ்வளவு கெடுதலை தராது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இந்த வேண்டுகோள் என் உயிரை ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விலை மதிக்கிறேன் என்பதையே காட்டுகின்றது. ஒருவேளை நான் இன்னும் உயிரோடு இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகுதியானவற்றை செய்ய இந்த என் வேண்டுகோளும் அந்த வேண்டுகோளுக்கிணங்கும் உங்கள் தாராள சிந்தையும் பயன்படலாம் என்று என் மன்னிப்புக்காக வாக்களித்த உத்தமர்கள் எண்ணுவார்களாயின் அவர்கள் ஆசைதான் ஏன் நிராசையாக வேண்டும்? அதையும் கேட்டு விடுகின்றேன். ஆனால் நான் வறியவன், என்னிடம் பொருள் அதிகமாக கிடையாது. பொருளீட்டி சேமித்து வைக்கும் பணியில் நான் ஈடுபடவில்லை என்பதும் நீங்கள் நன்றாக உணர்ந்ததே. ஆகையால் தற்சமயம் என்னிடம் உள்ளது 1 மைனா வெள்ளிதான், ரூபாய் 75. அதை வேண்டுமானால் எனக்கு அபராதம் விதிக்கும்படி நான் கேட்கக்கூடும். அதற்குள் பக்கத்தில் இருந்த பிளாட்டோ முதலான நண்பர்கள் 30 மைனா வெள்ளியாக உயர்த்தினாலும் கட்டத் தயாரென கூறினார்கள். ரூபாய் 2250க்கு சமானம். அதோ எனது நண்பர்கள் 2250க்கு அபராதத் தொகையை தாங்களே செலுத்துவதாகவும் சொல்கின்றார்கள். ஆதலின் 30 மைனா வெள்ளி அபராதத்தை என் மரண தண்டனைக்கு பிரதியாக கூறி உங்களுடைய தீர்மானத்திற்கு விட்டுவிடுகின்றேன். ஏதென்ஸ் நகர மக்களே, மகா பாதகர்களாகிய இவர்களிடமிருந்து நீங்கள் கெட்ட பெயர் வாங்க அதிக நேரம் பிடிக்காது. ஏன் தெரியுமா? இப்போது உயிரோடு இருக்கும் என்னை பைத்தியக்காரன் என்பார்கள். நான் இறந்த பிறகு ஞானி என்பார்கள். என்ன காரணம் என்று உங்களுக்கு புரிகிறதா? எனக்கு மரண தண்டனை அளித்த உங்களை பழி தீர்க்க வேண்டும். அதற்குள்ள சரியான வழி என்னவென்று கருதுகிறீர்கள்? நான் இறந்த பிறகு ஐயோ, ஒரு ஞானியை கொன்றுவிட்டார்களே என்று கூக்குரலிட்டால்தான் அப்படியா அறிஞனா சாக்ரட்டிஸ் என்று மக்கள் ஆத்திரத்தோடு உங்கள் பக்கம் திரும்புவார்கள் என்ற திட்டம்தான் அவர்களுடையது. உலகம் உங்களை தூற்ற வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஆசை.
இன்னும் சிறிது காலம் இவர்கள் காத்து கொண்டிருக்க கூடாதா? வயதான நான் இயல்பாகவே மாண்டு விடுவேன். என் விடுதலைக்காக பக்குவமாக பேச எனக்கு நாவன்மை இல்லை. அதனாலேயே நான் மரண தண்டனை அடைந்தேன் என்பது உண்மையல்ல. நீங்கள் நினைப்பது போல் அழுது கதறி புலம்பி உங்களை வேண்டிக் கொள்ளும் துணிவு எனக்கில்லை. சாவுக்கு அஞ்சி யாரும் ஓடக்கூடாது. போரில் ஒருவன் ஆயுதங்களை வீசி எறிந்து எதிரியிடம் சரணாகதியடைந்து உயிர் பிழைக்கலாம். நீதிமான்களே, சாவிலிருந்து தப்புவது கடினமல்ல, அநீதியிலிருந்து தப்புவதுதான் கடினம். அநீதிக்கு சாவையும் மிஞ்சிய வேகம் உண்டு. நான் தள்ளாத வயதினன். வேகமாக செல்லும் அநீதியை விட மெதுவாக செல்லும் சாவு என்னை பற்றி கொண்டது. நாட்டில் இன்றிருக்கின்ற விதிப்படி எந்த ஒரு கடுமையான வாழ்க்கையும் ஒரே நாளில் விசாரித்து அன்று மாலையை தீர்ப்பளித்து விட வேண்டும் என்ற நிலை இல்லாதிருந்தால் ஒருவேளை நானே என் குற்ற மறுப்புக்கு அதிக நேரத்தை எடுத்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் இருப்பது ஒரு நன்மைக்கு என்றே தோன்றுகிறது. நீதிமன்றம்: இல்லை இல்லை சாக்ரட்டிஸ், நீங்கள் வேண்டிய நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாக்ரட்டிஸ்: மெத்த மகிழ்ச்சி. ஏதென்ஸ் நகர மாந்தர்களே, நான் ஏன் அரசியலில் ஈடுபடவில்லை என்று பல நாட்களாக பலர் கேட்டார்கள். நான் அரசியலில் ஈடுபட்டிருந்தால் என்றைக்கோ இறந்திருப்பேன். அதனால் நம்மில் யாருக்கும் நன்மை இல்லை. நேர்மைக்காக போராடுகிறவன் சிறிது காலமே வாழ்வதாயிருந்தாலும் தனிப்பட்ட ஒரு சிறப்பே போதும். அவையில் இந்த சிறப்பு வேண்டியதில்லை என்று எண்ணியவன் நான். வெகு நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். நீதிமான்களே, நான் ஆண்டியோகிஸ் மரபைச் சேர்ந்தவன். நான் வகித்த ஒரே ஒரு பதவி மேல் சபை உறுப்பினன் பதவிதான். ஆர்கினூஸே போர் முடிந்ததும் அதில் இறந்தவர்களுடைய சடலங்களை எடுத்து வராததால் படைத்தலைவர்களை விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள். அது சட்டத்துக்கே விரோதமானது என்று நான் ஒருவன்தான் எதிர்த்து வாக்களித்தேன். மற்ற உறுப்பினர்கள் என்னை சிறையில் இடுவோம் என்று பயமுறுத்தினார்கள். அப்போது சட்டமும் நீதியும் நம் பக்கம் இருக்க சிறைவாசத்துக்கும் அநீதிக்கும் அஞ்சி நீதியான செயலில் பங்கு கொள்வதாவது என்று துணிவோடு இருந்தேன். இது நடந்தது பழைய ஜனநாயக ஆட்சி காலத்தில். பிறகு 30 பேர் கொண்ட அலிகார்கி சபையார் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் என்னையும் மற்ற 4 பேரையும் ரெண்டாண்டா அரசாங்க கட்டிடத்தில் அழைத்து சலாமிஸ் நாட்டைச் சேர்ந்த லியோன் என்பவனை அழைத்து வரச் சொன்னார்கள். அவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டுமென்பது அவர்கள் எண்ணம். நான் அநீதிக்கு பணிவது நேர்மையில்லை என்று வாய்ச்சொல்லால் மட்டிலும் சொல்லாமல் செயலிலே காட்ட வேண்டி சலாமிஸுக்கு செல்லாமல் நேராக வீட்டிற்கு சென்று விட்டேன். வலிமை மிக்க அந்த அடக்குமுறையாட்சிக்கு நான் தவறு செய்துவிடவில்லை. அந்த 4 பேர்களால் லியோன் என்பவன் அழைத்து வரப்பட்டு கொலை செய்யப்பட்டான். விரைவிலேயே அந்த 30 பேருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. இல்லாவிட்டால் நான் உயிரையே இழந்திருப்பேன். அது உண்மைதான் என்பதற்கு இங்கே அநேக சாட்சிகள் இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் ஆரவாரம். சாக்ரட்டிஸ்: அருள் கூர்ந்து ஆரவாரம் செய்யாதீர்கள். நான் பேசி முடிக்கிற வரையிலும் அமைதியாயிருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றீர்கள். என்னை ஒருவனை கொன்றால் அது உங்களுக்குத்தான் பெருந்தீங்காக முடியும். என்னை அது அவ்வளவாக பாதிக்காது. மெலிடஸ், அனிடஸ், லைக்கோன் இவர்களால் எனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. ஏனென்றால் தீயவன் தன்னை விட நேர்மையானவனை கொல்லும்படி யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். என்னை போன்றவர்களை அனிடஸ் கொல்லலாம், நாடு கடத்தலாம், குடியுரிமை இல்லாதபடி செய்துவிடலாம். அவரும் சரி மற்றவர்களும் சரி எனக்கு பெருந்தீங்கு விளைவித்து விட்டதாக எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. எனக்கு மரண தண்டனை வழங்கிய நீதிமான்களே, சாகும் நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்படுவதுண்டு. அதை வைத்து பார்க்கும்போது என் இறப்புக்கு பின் உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கப் போகிறது. இதுவரை நான் தடுத்து வைத்திருந்த வாலிபர்கள் உங்களை கடுமையாக தாக்குவார்கள். என்னை நடத்தியதை போல் அவர்களையும் நீங்கள் நடத்த முடியாது. ஏனெனில் அவர்கள் வாலிபர்கள். சாதாரண காரியங்களில் நான் தவறுதலாக நடக்க முற்பட்டாலும் ஒரு தெய்வ சக்தி என்னை தடுக்கும். இதோ முடிவாக வரும் சாவெனும் பெருந்தீங்கு நேர இருக்கிறது. அந்த மரணத்தை தடுக்கும் தெய்வ வாக்கு ஒன்றும் கேட்கவில்லை. சாவு என்றால் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் நினைவிழந்த நிலையாக, ஒரு மாறுதலாக நமது ஆவி உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு செல்வதாக இருக்கலாம். நினைவே இல்லாத, கனவிலும் கலையாத ஒருவித தூக்க நிலை அது. என்றால் அதைவிட நன்மை ஏது என்பதை எண்ணி பாருங்கள். அந்த ஓர் இரவு, ஒரு பேரரசன் கூட அந்த ஓர் இரவுக்கு ஈடில்லை. இறந்தவர்கள் எல்லோரும் அங்கேதான் இருக்கின்றார்கள் என்றால் அதைவிட இன்பம் வேறு ஏது? ஆகவே மனிதன் அந்த மறு உலகத்துக்கு போய் சேரும்போது இந்த உலகத்தில் நீதிபதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களிடமிருந்து மீண்டு விடுகிறான். அங்கே உண்மையிலேயே நீதி வழங்கும் மைனாஸ், ராடமாந்தஸ், ட்ரிப்டோலெமஸ் போன்றவர்களும் மற்ற தெய்வ பிறவிகளும் இருக்கிறார்கள். அங்கே போவது நல்லதுதான். மேலும் அங்கே ஆர்கிமிடிஸ், மியூ, ஆயஸ், எலியாட்ஸ், ஹோமர் ஆகியவர்களோடு அளவலாவதென்றால் எதையும் கொடுக்கலாமே. அது உண்மையாக இருந்தால் நான் மீண்டும் மீண்டும் சாகத் தயார். அங்கே பாலமீடஸ்,
டெல்மான் மகன் அஜாக்ஸ் இன்னும் அநீதி காரணமாக மடிந்த பழைய வீரர்கள் எவர்களாயிருந்தாலும் அவர்களை கண்டு பேசுவது எவ்வளவு இன்பமாக இருக்கும் தெரியுமா? ஆகவே நீதிபதிகளே, மரணத்தைக் கண்டு அஞ்சாதீர்கள். நான் சாவதே நல்லது. இந்த சட்டங்களிலிருந்து மீறும் நேரம் வந்துவிட்டது. சாவை சரி என நான் ஒப்புக்கொள்வதால் தான் என்னை தண்டித்தவர்களிடமோ என்மேல் குற்றம் சுமத்தியவர்களிடமோ நான் வருத்தப்படவில்லை. ஆனால் சபையோர்கள் உயிரையும் தங்களையும் நீதிமன்றத்தையும் துச்சமென மதித்தான் என்று தவறாக நினைத்து கொண்டு மரண தண்டனையை மீண்டும் ஓர் முறை உறுதிப்படுத்திவிட்டார்கள். சாக்ரட்டிஸ் கலகலவென சிரித்தான். இவையெல்லாம் வீண் சடங்குகள் என முன்னமே சொன்னேன். கோபப்பட்டீர்கள். ஒரு மைனா வெள்ளிதான் என்னிடம் உள்ளது என்றேன். அப்போதும் கொதித்தெழுந்தீர்கள். என் நண்பர்கள் எனக்காக அபராதம் செலுத்த முன்வருவார்கள். அவர்களையும் செங்கண் கொண்டு பார்த்தீர்கள். நியாயம் பொதுவாக வழங்குவது ஒன்று. இன்ன விதமான நியாயம்தான் வழங்க வேண்டுமென்று வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்ளாததற்கு முன்பே தீர்மானித்து வைத்து கொள்வது ஒன்று. இன்னாருக்கு இன்ன விதமான தண்டனையைத்தான் வழங்க வேண்டுமென்று நினைத்து குற்றத்தை பின்னால் தள்ளிவிடுவது ஒன்று. நியாயத்தை ஒரு தட்டிலும் தன் செல்வாக்கை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்து நீதி வழங்குவது ஒன்று. தனிப்பட்ட முறையிலே ஏற்படுகிற மனஸ்தாபங்களை தனக்கு நீதிமன்றத்தில் இடம் கிடைக்கும் நேரம் பார்த்து வஞ்சகம் தீர்த்து கொள்வது ஒன்று. குற்றவாளி சொல்வதை தான் தெரிந்து கொள்ள முடியாத குறைமதியால் தண்டனை தந்துவிடுவது ஒன்று. தண்டனை ஏற்றவன் மாண்ட பிறகு தன் செய்கைக்கு வருந்தி கண்ணீர் மல்குவது ஒன்று. ஆக இத்தனை விதங்களில் எனக்களித்த மரண தண்டனை எந்த விதத்தைச் சேர்ந்ததாயிருந்தாலும் நான் கவலைப்படவில்லை. என் குழந்தைகள் பெரியவர்களான பிறகு அவர்களை நல்வழிப்படுத்துவதோ தீய வழி செலுத்துவதோ உங்களுடைய பொறுப்பு. நேரம் நெருங்கிவிட்டது. நான் சாக பிறந்திருக்கின்றேன். நீங்கள் வாழ பிறந்திருக்கின்றீர்கள். இறப்பா பிறப்பா எது நல்லது என்பதை ஆண்டவனே சொல்லட்டும் என்று மரணத்தின் கோர பற்களுக்கிடையே சிக்கியிருக்கும் நான் சொல்லி என் விண்ணப்பத்தை முடித்து கொள்கின்றேன். இத்துடன் 2ஆம் பகுதி முடிவடைகிறது. அடுத்த பகுதியில் சாக்ரட்டிஸை காணலாம். நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. இதனோட தொடர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.